நான் காலை ஒரு 0 ஹவர் நேரமில்லா என்கிற ஒரு நேரத்தில் ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் பகுதிகளுக்கு அங்கு இருக்கின்ற விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு காவேரி உபநீர் ஒரு திட்டம், நீரூற்று ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தை மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். ஆனால் அவர் பதிலளிக்கின்ற போது அதை அந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு பதிலை கூறினார். அது அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். அது ஏற்புடையதல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளில் மக்களுடைய பிரச்சனைகளை, அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கின்ற கணேசனுடைய சொந்த ஊர், அங்கே இடிமின்னல் தாக்கி 4 பெண்கள் இறந்து விட்டார்கள். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 5 லட்சம் அறிவித்தார்கள். அதற்கு நன்றி சொல்லி ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும். அது கடலூர் மாவட்டம் மாண்புமிகு அமைச்சருடைய சொந்த ஊர் என்று காலை நான் பேசினேன். இதற்கு அனுமதி அளித்த பேரவைத் தலைவர் அவர்கள், ஆனால் நான் அந்தியூரை குறித்து கூடுதலாக வலியுறுத்தி பேசுவதற்கான வாய்ப்பை காலை மறுத்துவிட்டார். இப்போது தமிழ்நாடு டிஎன்பிசி தேர்வு மூலமாக பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், உதவி பேராசிரியர் உள்ளிட்டவர்களும் பேராசிரியர் அல்லாத பணிகளை எடுப்பதற்கு இன்றைக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த இந்த சூழலில் கடந்த காலங்களில் 2016 ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு சட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது என்ன சட்டம்னா, மிக மோசமான ஒரு சட்டம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்களின் கல்வி கனவை பொசுக்குகின்ற ஒரு சட்டம். இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு டிஎன்பிசி ஊடாக தேர்வு எழுதி அரசு பணிகளுக்கு வரலாம். அவர்களுக்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. பணியில் சேர்ந்த 3 ஆண்டுகளுக்கு அதில் தேர்ச்சி பெற்றால் போதும் என்ற உத்தரவு. அதிலும் அண்டை நாடுகளான நேபாள், பூடான், பாகிஸ்தான், மியான்மர், இலங்கை, கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளான கென்யா, உகண்டா, டான்சானியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும், அதாவது அவங்க ஆரிஜின் இந்தியனா இருந்தால் போதும், இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவங்க தமிழ்நாடு டிஎன்பிசி தேர்வை எழுதி தமிழ்நாட்டில் எல்லா உயர் பதவிகளையும் அடையலாம் என்கிற ஒரு மோசமான ஒரு சட்டம், மிக மோசமான, தமிழர்களை ஒன்றிய அரசிடம் அடகு வைத்த ஒரு சட்டம். அதை பாரதிய ஜனதா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்ற முழக்கத்தோடு தமிழர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டத்தை இயற்றி இன்றைக்கு அந்த சட்டம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. நான் தொடர்ந்து 5 ஆண்டுகளமாக சட்டமன்றத்தில் போராடி வருகிறேன். அது ரத்து செய்யப்படவில்லை. நான் இதை வலியுறுத்திய பிறகு கடந்த காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி அப்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த திரு பிடிஆர் அவர்கள், இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகளிலே தேர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழில் 40 மதிப்பெண் எடுத்தால் போதுமானது என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் ஏற்புடையதல்ல. 1, தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டவராக இருக்கணும். 2, தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவராக இருக்கணும். அது இங்க வாழ்ற பிற மொழி வழி தேசிய இன மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை வாய்ப்பை முழுவதுமாக வட இந்தியக்காரர்களும், வட இந்தியாவிலிருந்து நான் சொன்ன இந்த நாடுகளிலே சென்று குடியேறிய அவருடைய பிள்ளைகளுக்கும் தமிழ்நாட்டு அரசு பதவியில் வேலை என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் எங்கே செல்வது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு நான் இந்த சட்ட திருத்தம் வந்த போது இதை எதிர்த்து இந்த சட்ட திருத்தத்தை, இந்த பில்லை வரவேற்கிறேன். ஆனால் இப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டு அரசு பதவிகள் 100% தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைக்க பெறணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.